Good morning friends. இப்போ நம்ம பார்க்க போறது நோமியா டிசௌசா. நோமியா NOEMIA நோமியா டிசௌசா DESOUSA. நோமியா டிசௌசா என்கின்ற ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த ஒரு பெண் எழுதிய ஒரு கவிதை. இஃப் யூ வாண்ட் டு நோ மீ, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள விரும்பினால் என்ற ஒரு கண்டிஷனல் கிளாஸ். இஃப் யூ வாண்ட் டு நோ மீ, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள விரும்பினால் என்ற ஒரு கேள்விக்குறியோட ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். இந்த நோமியா டிசௌசா ஆப்பிரிக்காவில் இருக்கிற மொசாம்பியாவில் 1924 பிறந்தவங்க 2002 இறந்து போயிட்டாங்க. அப்போ அதுல ஒரு 76 வயசு, இதுல ஒரு 2002. அப்போ 78 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெண் கவிஞர் நோமியா டிசௌசா. 25 வயசு வரைக்கும் மொசாம்பியாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் she migrated to போர்ச்சுகல். அதுக்கப்புறம் அவங்க போர்ச்சுகலுக்கு போயிட்டாங்க. இவர்களுடைய கவிதைகள் அனைத்தும் போர்ச்சுகீசிய மொழியில் எழுதியிருக்கிறார்கள். அது ஆங்கிலத்தில் அவர்களே மொழிபெயர்த்து அல்லது பிறரால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை. ரவீந்திரநாத் தாகூர் புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா போயட்ரியும் 90% of his poems he wrote in Bengal. அவர் பெங்கால தான் எழுதினார். அதுக்கப்புறம் அவர் சில தேவைகளுக்கு ஏற்ப அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்வார். அது மாதிரி இந்த நோமியா டிசௌசா போர்ச்சுகீசிய லாங்குவேஜில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகள் இவைகளெல்லாம். இவர் எழுதின ஒரு கவிதை இஃப் யூ வாண்ட் டு நோ மீ, நீ என்னை தெரிந்து கொள்ள விரும்பினால் என்று எழுதியிருக்காங்க. இந்த போயம்ல ஒரு ஆப்பிரிக்கன், அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் 1924 பிறந்தவங்க. அப்போ இந்த ஆப்பிரிக்க நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக எப்படி இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்ததோ அதே போல ஆப்பிரிக்காவும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. அப்படி ஒரு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாடு. அதுக்கப்புறம் அந்த நாட்டு மக்கள் அனைவரும் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலையும் அடிமைகளாக, உலகம் முழுவதும் அடிமைகளாக விற்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இன்னைக்கு அப்படித்தான் அந்த கருப்பு இனத்து மக்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்தை நீங்க இதை பண்ணும்போது அப்போ இந்தியா ஆப்பிரிக்கா விடுதலை அடையாத ஒரு சந்தர்ப்பம். அப்போ ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவில் இந்த மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க என்கின்ற அந்த வருத்தமான பதிவுகளை இந்த கவிதையில் அவர் தருகிறார். இப்போ நாம பாயிண்ட் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு நோ ஹூ ஐ ஆம், இஃப் யூ வாண்ட் டு நோ, நீ இதை அறிந்து கொள்ள விரும்பினால், எதை? ஹூ ஐ ஆம், நான் யார் என்று நீ அறிந்து கொள்ள விரும்பினால், எக்ஸாமின், நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. எக்ஸாமின், ஆய்ந்து பாருங்கள். வித் கேர்ஃபுல் ஐஸ், கவனமான கண்களுடன், ரொம்ப கவனமான கண்களுடன் நீங்கள் இதை ஆராய்ந்து பாருங்கள். எதை ஆராய்ந்து பார்க்கணும்? தட் பீஸ் ஆஃப் பிளாக் வுட். பிளாக் வுட், வுட்னா மரம், பிளாக் வுட் என்றால் கருப்பு மரம். இந்த இடத்துல பிளாக் வுட் என்று அவர் சொல்லுவது கருப்பு இன ஆப்பிரிக்க மக்களை சொல்லுகிறது. அப்போ ஏன் பிளாக் பீப்புள்னு சொல்லிட்டு போலாமே, ஏன் பிளாக் வுட்னு சொல்றாங்க? வுட் என்பது ஒரு உணர்ச்சி அற்ற, ஒரு உயிரற்ற பொருள். இட்ஸ் a lifeless thing. அது மாதிரி ஆப்பிரிக்க மனிதர்களை ஒரு வுட் மாதிரி, ஒரு மரக்கட்டை மாதிரி, ஒரு உயிரற்றவைகளாக அவர்கள் உலகம் முழுவதும் அடிமைகளாக விற்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உயிர் இருக்கு, அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கு, அவர்களுக்கும் தன்னுடைய மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள்லாம் இருக்காங்க. அவர்களோடு அவர்கள் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்றதெல்லாம் கிடையாது. அப்படியே அந்த குடும்பத்தோட யாராவது வாங்கிட்டு போயிடுவான். அப்பாவை ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவான், அம்மாவை வேற இடத்துல கொண்டு போய் விட்டுருவான்.
பிள்ளைங்களை வேற இடத்துலயே கொண்டு போய் வேலைக்கு விட்டுருவாங்க. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொள்ள கூட முடியாது. அவங்க அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போயிடும். அப்பா எங்கேயோ இருப்பாரு, அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அவருடைய வாழ்க்கை அங்கேயே வாழ்ந்து செத்து போயிடுவார். அம்மா எங்கேயோ இருப்பாங்க, அங்க வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. குழந்தைகள் எங்கெங்கேயோ இருப்பாங்க, கஷ்டப்பட்டு எப்படியோ அழிந்து போய் விடுவார்கள். இப்படி அவர்களுக்கு உயிர் இருக்கா உணர்ச்சி இருக்கா என்று தெரியாம ஆப்பிரிக்க நாட்டு மக்களை மரக்கட்டைகளை போல் வைத்திருந்தார்கள். அதை தான் அவர் ரொம்ப பிளாக் வுட்னு சொன்னார். ஸோ பிளாக் வுட், பிளாக் பீப்புள்னு சொல்லல, பிளாக் வுட், கருப்பு மரக்கட்டையை போல் உலக மக்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மனிதர்களை நீங்க கவனமான கண்களோடு நீங்க ஆராய்ந்து பாருங்க. பாருங்க, அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கும் தன்னோட காதல் இருக்கு, அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு. எல்லா உணர்வுகளும் மற்றவர்களுக்கு இருப்பதை போல் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்வற்ற மரக்கட்டைகளாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கருப்பின மக்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். If you want to know who I am, examine with careful eyes that piece of black wood, which an unknown Makonde brother. Makonde brother அப்படின்னா ருவுமா என்கின்ற ஒரு ரிவர். அந்த ருவுமா என்கின்ற RUVUMA ருவுமா என்கின்ற ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிறது டான்சானியா, இந்த பக்கம் இருக்கிறது மொசாம்பியா. அந்த டான்சானியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு தான் மெக்கொண்டே என்று பெயர். ஸோ இப்போ இவங்க மொசாம்பிக். நீங்க ஏற்கனவே நான் சொன்னேன், நோமியா டிசோசா என்பவங்க ஒரு மொசாம்பியாவில் பிறந்தவங்க. அந்த ரூமா என்கின்ற ரிவருக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறது மொசாம்பியா, இங்கே தான் இவங்க பிறந்தாங்க. ஆற்றுக்கு அந்த பகுதியில் இருக்கிறது டான்சானியா. அந்த இப்போ மொசாம்பியாவில் இருக்கிறவங்கள மொசாம்பிக் அப்படின்னு சொல்றோம். டான்சானியாவில் இருக்கிறவங்கள மெக்கொண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. MACONDE, மெக்கொண்டே பிரதர். மெக்கொண்டே பிரதர் அப்படின்னா the persons who live in Tanzania. டான்சானியாவில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள், which an unknown மெக்கொண்டே பிரதர். எனக்கு யாருன்னே தெரியாது, முகம் தெரியாத அந்த டான்சானியா பகுதியில் வாழ்கின்ற அந்த மெக்கொண்டே சகோதரர் with inspired hands. அப்படி இன்ஸ்பயர்ட் ஹேண்ட், அந்த உணர்வு பூர்வமான கைகளினால் carved and worked in distant lands to the north. இந்த நாட்டினுடைய, இந்த ஆப்பிரிக்க நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ள போய், அந்த வடபகுதியில் இருக்கிற நாடுகள் தான் இந்த அமெரிக்கா, இங்கிலாந்து என்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு இவர்களெல்லாம் போய் அங்க இன்ஸ்பயர்ட் ஹேண்ட், உணர்வு பூர்வமான கைகளினால் அந்த நாட்டையே செதுக்கினான். அந்த நாடு இப்படி இருக்கு அப்படின்னா அந்த நாட்டை செதுக்கியது யாரு? எங்களுடைய மெக்கொண்டே பிரதர். அந்த மெக்கொண்டே பிரதர் அந்த அன்னோன், முகம் தெரியாத இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பாரதியார் பிஜி தீவில் வாழ்கின்ற தமிழர்கள், தமிழ் பெண்கள், அந்த கரும்பு தோட்டத்திலே, அந்த பிஜி தீவில என்னுடைய சகோதரிகள், இந்த தமிழகத்தை சார்ந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இரவு பாரதியார் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அழுதுகிட்டு இருக்கார். உடனே அவருடைய மகள் தங்கம்மா பாரதி வந்து, என்னப்பா அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய மக்கள்லாம் பிஜி தீவுல எப்படி கஷ்டப்பட்டு அந்த கரும்பு தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதை நினைச்சேன், அழுதுட்டேன்னு சொல்லி அப்படியே அதுல பிஜி தோட்டத்திலே என்ற ஒரு கவிதையை பாரதி எழுதியிருக்கிறார். நீங்க அந்த அதெல்லாம் பார்க்கணும். பிஜி தோட்டத்திலே என்கின்ற அப்படி போட்டீங்கன்னா பாரதியார் கவிதைகள், திருக்குறள். அதாவது படிக்காம எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய 2 புத்தகம் டெஃபினட்டா திருக்குறள் இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா ஒருத்தரும் படிக்க மாட்டோம். அதே மாதிரி யாரும் படிக்காம ஆனா எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய இன்னொரு புத்தகம் பாரதியார் கவிதைகள். அந்த கவிதை புத்தகத்துல போய் இந்த பிஜி தோட்டத்திலே என்று நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த தீவை உருவாக்கினார்கள். அதே மாதிரி இலங்கைக்கு இங்கிருந்து சென்ற மக்கள் தான் அந்த மலையக மக்கள் அந்த நாட்டை எப்படி உருவாக்குனாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் உருவாக்கியிருப்பான். அது மாதிரி இந்த மெக்கொண்டே பிரதர்ட்ட போய் கேளு. அண்ட் அன்னோன், அந்த மெக்கொண்டே பிரதர் வித் இன்ஸ்பயர்ட் ஹேண்ட்ஸ் கார்வ்டு, செதுக்கி இருக்காங்க அந்த நாட்டையே. அண்ட் ஒர்க்டு இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் டு த நார்த்.
இந்த நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய, ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று அங்கே கடினமாக உழைத்து அந்த நாட்டை செதுக்கிய மக்கள் மெக்கண்டோ பிரதர். இந்த அன்னோன், யாரோ முகம் தெரியாத அந்த டான்சானியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிரிக்க மக்கள், அவங்க தான் உலகம் பூரா போய் ஐரோப்பிய நாடுகளை உருவாக்கி இருக்கக்கூடிய மக்கள் என்று இது ஒரு ஸ்டான்ஸால முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, she is who I am. ஆம், நான் தான் அவள். she is who I am. அவள் தான் நான். எவள்? empty eye sockets. empty eye sockets. ஐ சாக்கெட் என்றால் கண் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கண் குழி. இந்த கண்ணை நோண்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், அதுதான் ஐ சாக்கெட்னு பேர். அந்த ஐ சாக்கெட்ல இந்த ஐ பால், இந்த ஐ பால் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஐ பால், அதுல முன்னாடி ஐ இருக்கு, ஐரிஸ் இருக்கு, அதுக்கு மேல என்ன ரெட்டினா இருக்கு, இதெல்லாம் சயின்ஸ். இந்த ஐ சாக்கெட், இவன் சொல்றான் எம்டி ஐ சாக்கெட். ஹூ ஆம், நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் தான் எம்டி ஐ சாக்கெட். அது ஏன் எம்டி ஐ சாக்கெட்? அந்த ஐ சாக்கெட்ல என்ன இருக்கணும்? கண் இருக்கணும். கண் இருந்தா என்ன தெரியணும்? கடந்த காலமும் எதிர்காலமும் தெரியணும் இல்லையா? கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடியது இந்த கண்கள். ஆனா கண்ணே எங்களுக்கு கிடையாதுயா, வெறும் ஐ சாக்கெட் தான். நான் யாருன்னு கேட்கிறியா? நான் வந்து எம்டி ஐ சாக்கெட். ஐ இல்லாத, வெறுமன கண் இல்லாத ஒரு கண், அந்த எம்டி சாக்கெட், அதுதான் நான். எம்டி ஐ சாக்கெட்ஸ், despairing of possessing life. despair என்றால் நம்பிக்கை இழந்து. ஏன் இந்த இடத்துல empty eye sockets சொன்னா, an eye socket which cannot see the past and future. கடந்த காலத்தையும் பார்க்க தெரியாமல் எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ள தெரியாத மக்கள் நாங்கள், ஆப்பிரிக்க நாட்டு மக்கள். அவர்களுடைய கடந்த கால வரலாறு, அதே மாதிரி தமிழர்களுக்கு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு பெரிய வரலாறு நம்ம சொல்லிட்டு இருப்போம். எந்த வரலாறும் தெரியலனாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அப்படி சொல்லிட்டு இருக்காத நமக்கு தெரியுது, அவனுக்கு அதுவும் தெரியாது. ஏன்னா அந்த மக்கள் அவ்வளவு கல்வி அறிவு இல்லாத ஒரு மக்கள். அவர்களுக்கு கடந்த காலம் இந்த ஆப்பிரிக்கா எப்படி இருந்துச்சு, இந்த ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் உலகெல்லாம் போய் எப்படியெல்லாம் பண்ணினாங்க என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால பாஸ்டையும் பார்க்க தெரியாத, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்பதையும் உணர்கின்ற ஆற்றல். ஸோ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பார்க்க தெரியாத, அப்போ கண்கள் இல்லாத வெறுமன ஐ சாக்கெட் உடையவள் நான். ஹூ ஆம்னு கேட்குறியா? ஐ ஆம் an empty eye sockets despairing of possessing life. சரி, கடந்த காலம் தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு புரியாது, நிகழ்காலம் despair. despair என்றால் நம்பிக்கை இழந்து போன, possessing life. possess என்றால் வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நம்பிக்கை இழந்து போச்சு. கடந்த காலத்தை பற்றி பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எங்களுக்கு அது தெரியாது. எதிர்காலம் எங்களுக்கு பிரைட்டா இருக்கு என்றால் அந்த நம்பிக்கையோட நாம வந்து இன்னும் 10 வருஷம், 20, 7 நாட்டு சனி தான் பிடிச்சிருக்கு, 7.5 வருஷம் தான், அப்படி கஷ்டப்பட்டு 7.5 வருஷம் கழிச்சு எல்லாம் சரியா போகுது நம்பிக்கையோடையாவது இருக்கலாம். ஸோ எங்களுக்கு எதிர்காலமும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலம் எப்படி இருக்கு? டெஸ்பேர், நம்பிக்கை இழந்து போச்சு. ஏண்டா உயிரோட இருக்கும் என்று நம்பிக்கை இழந்து போன லைஃப். despairing of possessing life, a mouth slashed with wounds of anguish. wounds, காயம், வாய்களிலே காயம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? 2 விதமான தாக்குதல் உண்டு. ஒன்று நாவினால் சுட்டவிடு, இன்னொன்று அடிச்சு கொள்றது. அது மாதிரி எங்களுக்கு ரெண்டுமே. வசைப்பாடுவார்கள். ஆப்பிரிக்கன்ஸ் என்று சொன்னால் அவங்க போய் எங்கேயாவது ஒரு மலைப்பகுதியில தோட்டத்துல வேலை செய்யணும், சரியா இல்ல, சரியா இருந்தால் கூட திட்டுவான். அந்த மாதிரி ஸ்லாஷ்டு பை டங், நாவினால் நாங்கள் சுடப்பட்டு கொண்டிருப்போம். அவமானமா பேசுவான், கேவலமா பேசுவான், இலக்காரமா பேசுவான். வாயை மூடிட்டு கேட்டுதான் இருக்கணும். So a mouth slashed with wounds of anguish. wounds என்றால் காயங்கள், anguish என்றால் வேதனை, வேதனையுடன் கூடிய காயங்களை கொண்டிருக்கக்கூடிய. ஸ்லாஷ், ஸ்லாஷ் பண்றது, slashed with wounds of anguish, raised as though to implore. சரி, இவ்வளவு நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம பேசாம இருக்க முடியாது. raised as though to implore. implore என்றால் பெக்குன்னு அர்த்தம், கெஞ்சி கேட்டுக்கணும். அந்த முதலாளியா இருக்கிறவன் அல்லது அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிறவன் ரொம்ப அவமானப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், இழிவுபடுத்துவான்.
நம் கண் முன்பாகவே நம்முடைய மகள்கள், நம்முடைய சகோதரிகள் எல்லாத்தையும் அவமானப்படுத்துவான். ஆனா கடைசியில நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் சாயங்காலம் அவங்கிட்ட போய், ஐயா பார்த்து எங்களுக்கு சாப்பாடு பசிக்குதியா அப்படின்னு நம்ம அங்கதான் போய் கேட்கணும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டானே என்று இப்போ நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பண்ணுவான். கடைசியில் நீங்கள் அங்கே தான் போய் பெக், இம்ப்ளோர்னா பெக் அப்படின்னு அர்த்தம். பெக் ஏர்னஸ்ட்லி, அப்படியே ஐயா அப்படின்னு நீங்கள் பெக் ஏர்னஸ்ட்லி அண்ட் த்ரெட்டன், நீங்கள் பயமுறுத்தப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். நீங்க அப்புறம் போய் உணவுன்னு கேட்கணும். உங்களுடைய தேவை ஏதாவது போய் அவன்கிட்ட தான் நீங்க கெஞ்சி கேட்கணும். அப்படி கேட்கும்போது த்ரெட்டன், பாடி டாட்டூட் வித் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஸ்கார். ஸ்கார் என்றால் தழும்பு, விசிபிள் ஸ்கார் கண்ணுக்கு புலனாகின்ற தழும்பு. போன வாரம் அடி வாங்கினதுலாம் அந்த தழும்பு நல்லா தெரியும். போன வருஷம் அடி வாங்கினது இன்விசிபிள் ஸ்கார். அது மாதிரி போன வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம், இப்படி கண்ணுக்கு புலனாகாத தழும்புகளும், இப்போ முந்தா நாள் அடி வாங்கினது, போன வாரம் அடி வாங்கினது, 10 நாளைக்கு முன்னால் அடி வாங்கினது, அதெல்லாம் அப்படியே ஸ்கார் தெரியும். இந்த மாதிரி விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஸ்கார்ஸ் உடைய, நிகழ்காலத்தின் மீது நம்பிக்கை இழந்த, எதிர்காலத்தை பற்றி ஒன்றும் புரியாத, கடந்த காலத்தை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ள இயலாத நாங்கள். அதுதான் அந்த எம்டி ஐ சாக்கெட்ஸ் உடைய, அதுதான் நான். She is who I am, empty eye sockets, despairing of possessing life, a mouth slashed with wounds of anguish, raised as though to implore and threaten, body tattooed. Tattoo என்றால் பச்சை குத்துறது. பச்சை குத்துனா அழியாம அப்படியே இருக்கும். அது மாதிரி இந்த தழும்புகள் எல்லாம் எப்பொழுதும் அழியாம இருக்கும். இது எப்போ உள்ளதுன்னு வேணா உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாமே. இது போன வாரம் உள்ளது, இது 10 நாளைக்கு முன்னாடி உள்ளது, அப்படியே இது மறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக தழும்பு வந்துடும். ஆக எப்பொழுதுமே எப்படி டாட்டூ என்கின்ற பச்சை குத்துதலானது ஒரு மனிதனின் உடலில் அவன் சாகிற வரைக்கும் அப்படியே இருக்குமோ, அது மாதிரி இந்த மனிதர்களினுடைய உடல் முழுவதும் சாகின்ற வரையில அந்த தழும்பு இருந்துகிட்டே இருக்கும். தழும்பு, பழைய தழும்பு கொஞ்சம் மறையும், அதுக்குள்ளே புது தழும்பு வந்து அடிப்பான். அப்ப அந்த தழும்புகள் இருந்து கொண்டே இருக்கும். So body tattooed with invisible and invisible scars by the hard whips of slavery. Whips என்றால் சாட்டையால் அடிக்கிறது. Whips of slavery என்றால் அடிமை. நாங்கள் அடிமைகளாக இருப்பதால் நாங்கள் சாட்டையால் அடிக்கப்படுவோம். அப்படி அடிக்கப்பட்டு டார்ச்சர், சித்திரவதை பண்ணுவான், அடிப்பான், அவமானப்படுத்துவான், வாயினால் அவமானப்படுத்துவான், உடலினால் அவமானப்படுத்துவான், இழிவுபடுத்துவான். டார்ச்சர் and magnificent, proud and mystical Africa from head to toe. ஆனால் நாங்க யாருக்கு சொந்தக்காரர்கள்? magnificent, proud and mystical Africa. mystical Africa, mystic என்றால் புரியாத புதிர். இந்த ஆப்பிரிக்க நாடு எவ்வளவு வளம் கொளிக்கக்கூடியது என்று இன்னைக்கு வரையும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகள்ல தான் விலை உயர்ந்த தங்க சுரங்கங்கள்லாம் அங்கதான் இருக்கு. வைரம் வைடூரிய சுரங்கங்கள் அங்கதான் இருக்கு. வளம் கொளிக்கின்ற காடுகள் அங்கதான் இருக்கு. ஸோ காடுகளும் வைரங்களும் வைடூரியங்களும் சொர்க்கம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த மேக்னிஃபிசன்ட், ப்ரவுட் அண்ட் மிஸ்டிக்கல் ஆப்பிரிக்கா ஃப்ரம் ஹெட் டு டோ. ஆப்பிரிக்காவில் இந்த பகுதி மாத்திரம் தான் வளமா இருக்கும். இந்த பகுதி ஒன்றும் இல்லை. ஹெட் தலையிலிருந்து, உச்சந்தலையிலிருந்து டோ. டோ என்றால் கால் விரல். அந்த கால் விரல் டோ. ஃபிங்கர்ஸ் அப்படின்னா கையில் இருக்கிற விரலுக்கு ஃபிங்கர்ஸ்னு பேரு, காலில் இருக்கிற விரலுக்கு டோஸ்னு பேரு. ஸோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னா ஆப்பிரிக்காவினுடைய இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரைக்கும் அப்படி ஒரு மேக்னிஃபிசன்ட் ப்ரௌடு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியை சார்ந்த எங்களை டார்ச்சர் பண்ணுவான். அதாவது இவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அதை தான் முன்னாடியே சொல்றாங்க, எங்களுக்கு பாஸ்ட் தெரியாது, பிரசன்ட் தெரியாது. ஆனால் இவ்வளவு பாஸ்ட், இவ்வளவு வளமிக்க பூமியை கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், அதாவது சாதாரண மனிதன் கேவலப்படலாம், பட்னியா இருக்கலாம். அதுக்கு தான் நீங்க ஷேக்ஸ்பியனுடைய நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனுடைய துன்பம் என்பது துன்பம் இல்லை. சாதாரண மனுஷன் நைட்டில் சாப்பிடாம படுத்துருவான், அது கஷ்டம் இல்லை. ஏன்னா அது அவனுக்கு வழக்கம். 2 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இருப்பான், திடீர்னு கிடைச்சா நல்லா சாப்பிடுவான்.
ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாள் சுத்தமாகவே கிடைக்காது, அடுத்த நாளும் கிடைக்காது, அடுத்த நாள் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சந்தேகம். அப்போ அது அவனுடைய ரொட்டீன் லைஃப், அதில் பெரிய உங்களுக்கு வந்து ட்ராஜடி இல்லை. அப்போ ட்ராஜடிங்கிறது எப்போ வரும்? த கிரேட் டவுன்ஃபால் ஆஃப் அ கிரேட் மேன். ஒரு பெரிய மனுஷனுடைய டவுன்ஃபால் தான் உங்களுக்கு இருக்கும். கோடீஸ்வரன் 100 பேர் 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடியவன், 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஆள், திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு போகும்போது எங்கேயாவது ஒரு க்யூவில் போய் எங்கேயாவது ஒரு க்யூவில் நின்று உணவு வாங்குறதுக்கு க்யூவில் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் ட்ராஜடி. அதனால தான் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களில் இருக்கிறவங்க பூரா பெரிய கிங்ஸு, பிரின்சஸ், பெரிய 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 ஆட்கள், இவங்களை வச்சு தான் அவருடைய கவிதைகளுடைய ட்ராஜடிஸ் பூரா இருக்கும். அது மாதிரி சாதாரண மனுஷன்ல நாங்கள் இவ்வளவு ஒரு மேக்னிஃபிசன்ட், ஒரு மிஸ்டிக்கல் கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு சொந்தக்காரர்களாகிய நாங்கள் அதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவன் அடிப்பான், எப்பொழுதுமே பெர்மனண்டா எங்கள் உடம்புல வந்து பச்சை குத்துன மாதிரி எப்பொழுதுமே தழும்புகள் இருந்து கொண்டே இருக்கும். வாயினாலும் அவமானப்படுத்துவாங்க, உடலினாலும் இம்சைப்படுத்துவாங்க, எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருந்திருக்கிறோம். she is who I am. இப்ப தெரியுதா நான் யாருன்னு? she is who I am. அதுதான் நான். Next stanza. If you want to understand me, நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், come and bend over my African soul. இப்போ இவங்க போர்ச்சுகீஸ்ல இருக்காங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, if you want to understand me, come வாங்க and bend over my African soul. என்னுடைய ஆப்பிரிக்க ஆன்மா இருக்குல்ல, அதை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அப்பதான் நான் யாருன்னு தெரியும். இப்போ நான் போர்ச்சுகீஸ்ல இருக்கேன். இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து இந்தியாவில் இருக்கான், உலகத்தின் எல்லா நாடுகளும் இருக்கான். ஆனா அந்த நாட்டுல எங்களை நீங்க உண்மையா புரிஞ்சுக்கணுமா, அந்த நாட்டுல அந்த இலங்கை படைகளினால் நாங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தோம், இழிவுபடுத்தப்பட்டோம். கண் முன்பாகவே என்னுடைய மகளை அழைச்சிட்டு போய் கற்பழிப்பான், திடீர்னு கணவனை அழைச்சிட்டு போயிடுவான், அப்புறம் காணா போயிடுவாங்க. இத்தனை வருஷம் எங்க இருக்கானே தெரியாது. அப்போ நான் யாருன்னு தெரியணும்னா என்ன நீங்க என்னுடைய, இப்போ அவன் கனடாவில் இருக்கலாம், இதே இலங்கை தமிழர்கள் கனடாவில் இருப்பாங்க, ஆப்பிரிக்காவில் இருப்பாங்க, கொஞ்சம் வசதியாக கூட இருப்பாங்க. ஆனா அவங்க யாருன்னு நீங்க உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய சிலோன்ல அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த சோலை போய் பாருங்க. இப்போ இவங்க போர்ச்சுகீஸ்ல இருக்காங்க. இப்போ கேட்கறான், நீங்க யாருன்னு என்னை புரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வந்து யூ பெண்ட் ஓவர் மீ அண்ட் see my African soul. ஆப்பிரிக்கன் சோலை பாரு. இந்த குரோன்னா முனகுறது, வேதனையில் முனகுவது, குரோனிங். இந்த குரோன்ஸ் ஆஃப் த நீக்ரோஸ், நீக்ரோக்களின் முனகல்கள். எங்க இருக்கக்கூடிய நீக்ரோக்கள்? ஆன் த டாக்ஸ். டாக் அப்படின்னு சொன்னா கப்பலின் மேல்தளம். கப்பலின் மேல்தளத்தில் அடிமைகளாக, ஏன்னா இங்க இருந்து கப்பல்ல ஏற்றி கொண்டு போவான், கண் முன்னாடி கொண்டு போவான், ஏலம் எடுத்துட்டு போயிடுவான். ஒரு மனிதனுக்கு ஆள் உடம்ப பார்ப்பாங்க, நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான், இவனுக்கு $2, இவன் உடம்பு சரியில்லை $1. இப்படி $1, $2, $5 எங்களை வந்து அடிமைகளாக கப்பலின் மேல்தளத்தில் ஏற்றிடுவான். ஒன்றும் செய்ய முடியாது. கப்பலின் மேல்தளத்தில் நாங்கள் நிற்கணும், கீழே வந்து என்னுடைய மனைவி, மக்கள், குழந்தைகளெல்லாம் அங்கே நிற்கும். இப்போ நான் போனால் அவ்வளோதான், இதான் கடைசி, இனிமேல் இவங்களெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ அந்த கப்பலின் மேல்தளத்தில் ஐயோ எல்லாரையும் விட்டு போறனே, என்னுடைய பிள்ளைகள், குழந்தைகள், மனைவி எல்லாரையும் விட்டு போறனே என்று நான் முனகி கொண்டிருக்கின்ற அந்த கப்பலின் மேல்தளத்திலே நின்று கொண்டிருக்கான் பாரு, அடிமைகளாக விற்கப்பட்டு அழைத்து செல்லப்படுகின்ற அந்த ஆப்பிரிக்கா, அந்த ஆப்பிரிக்கனுடைய சோல்ல போய் பாரு. அப்பதான் நான் யாருன்னு தெரியும். Come and bend over my African soul in the groans of the Negroes on the docks. அங்க போய் பாரு. In the frenzied அப்படின்னா மூர்க்கத்தனமா, கண்ணு ஒண்ணு தெரியாம அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த frenzied dances of the choper, dances of the chops அப்படின்னா அந்த ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் டான்ஸ் தெரியும். ஆனா இவன் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவன் என்பதனாலே இவன் அவமானப்படுத்துவான். எங்கேயுமே இவனுக்கு அவ்வளவு திறமை இருக்கும். திறமை இருந்தாலும் அவன் மூர்க்கத்தனமா எப்படியாவது ஜெயிக்கணும்னு மூர்க்கத்தனமா ஆடுவான். ஆனால் அவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். பிகாஸ் தே ஆர் நீக்ரோஸ், கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக. அப்போ எங்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீ பார்க்கணுமா? எங்களுடைய ஆப்பிரிக்கன் சோலுக்கு உள்ள போய் அந்த கப்பல்ல அடிமையாக விட்டு போய்கிட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் பாரு. அல்லது இந்த சோப்பர்ஸ் இந்த டான்ஸ் ஆடுறான் பாரு, முரட்டுத்தனமா எப்படியாவது டான்ஸ் ஆடி
உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போனியம் அப்படின்னு போடுவாங்க. நீங்கள் வேணா இப்போ யூடியூப்ல போட்டு பாருங்க. போனியம், BONEY, போனி கேபிட்டல் எம், போனியம் அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறவங்க. இன்னொன்று இருக்கும் அப்பா, ABBA, அப்பா. அப்பாங்கிறது வெள்ளக்காரன் நடத்துறது. அந்த அப்பாவில் இருக்கிறவனுக்கு இணையாக இந்த போனியம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது பார்த்தா இந்த போனியம் மியூசிக் கேட்கறதுங்கிற அப்படி இருக்கும். போனியம் எல்லாம் ஆப்பிரிக்கன்ஸ் தான். அப்போ ஆனால் அவனை வரவே விட மாட்டான். அது இப்போ உள்ள கதை. ஆப்பிரிக்கன்ஸ் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணத்துல அவன் மேலே வரவே விட மாட்டாங்க ஒயிட் பீப்புள். அது மாதிரி முரட்டுத்தனமா எப்படியாவது ஜெயிக்கணும் வெறி பிடிச்சு ஆடிக்கிட்டு இருப்பான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அவனை போய் கேளு, அவனுக்கு தெரியும் இந்த வலி. ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டு மேலே வரவே முடியாது, வர விடவே மாட்டான். அவ்வளோ திறமை இருந்தோம். பிகாஸ் ஹி இஸ் பிளாக், ஷீ இஸ் பிளாக்ங்கிற ஒரே காரணத்திற்காக இழிவுபடுத்தப்பட்டு மேலே வரவிடாம அமுக்கி வச்சுட்டு இருந்தான் பாரு அந்த இசைக்குழு, நாட்டிய குழுவை சார்ந்தவர்கள். அவர்கிட்ட போய் கேளு, ஒரு ஆப்பிரிக்கன் சோல், அப்போ அவனுக்கு தான் தெரியும் யாருன்னு. So, in the groans of the Negroes and the dogs, in the frenzied dances of chopers, in the rebelliousness of Shaganas. ஷகானாஸ் என்றால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் புரட்சி கொந்தளிக்கும். எப்பொழுதுமே அடிமைப்படுத்தப்பட்ட அதில் ஒரு சில மக்கள் ஒத்துக்க மாட்டான். இந்தியாவிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எந்த அமைதியாக இருக்கக்கூடிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒரு இது பிடிக்கல அப்படின்னாக்கா அவங்க அதை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் எதிர்த்து குரல் கொடுக்கப்படுவான். கொஞ்சமாக இருக்கும்போது அப்படியே அழிச்சு ஒழிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி இவ்வளோ சஃபரிங்க இருக்கு என்று குரல் கொடுத்த, அந்த குரல் கொடுத்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் பாருங்க அந்த சகானாஸ். அவனை போய் கேளு, தாங்காதவன், நான் இவ்வளவு கேவலப்படுத்துறோம், இவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு அவனுக்கு புரட்சி வரும். அப்படியே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்புல ஏதாவது செஞ்சுருவான். செஞ்சாக உடனே அவர்கள் பிடிக்கப்பட்டு அப்படியே கொல்லப்படுவார்கள். அந்த மாதிரி அழிக்கப்பட்டாங்க பாரு அந்த புரட்சியாளர், ரிபல்லியஸ் பீப்புள், ஷகானாஸ். அவனை போய் கேளு, ஒரு ஆப்பிரிக்கன் சோல் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். இந்த ரிபல்லியஸ்னஸ் ஆஃப் தி ஷகானாஸ், in the strange melancholy evaporating from a native song into the night. இரவு நேரத்துல அப்படியே சோகமான ஒரு பாட்டு. அந்த பாட்டு அப்படியே இவாபரேட் ஆகி, உன்னை இவாபரேட் ஆகிட்டே போச்சுன்னா கடைசியில தங்குமே. எங்களுடைய சோக கீதம் இசைக்கப்பட்டு இவாபரேட் ஆகி போய் கடைசியில் அந்த சோகத்தினுடைய ஒட்டு மொத்தமா அடியில தங்கும் பாருங்க. அந்த சோகம், the concentrated part, சூப்பர்ஃபிஷியலா இருக்குன்னா அப்படியே போயிடும். அப்படியே நீங்க ஒரு பாட்டை கேட்கும் போது ஆரம்பிக்கும் போது அப்படியே ஆரம்பிக்கும், அப்புறம் போக 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 அப்படியே ஆழமா எவ்வளவு சோகமான அந்த பாட்டு. அதான் எல்லாம் அதுல லைட்டர் போர்ஷன் பூரா எவாப்ரேட் ஆகி போய் அந்த சாங்ல இருக்கக்கூடிய மோசமான வருத்தம், துன்பம், அதை போய் கேளு. இந்த ஸ்ட்ரேஞ்ச் மெலங்கலி evaporating from a native song. The native song என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் இந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் கிராமிய பாடல்களாக பாடிக்கொண்டிருப்பார்கள். என் பிள்ளைகளா அப்படி போச்சு, என் மகன் இப்படி எல்லாம் அடிமையாக போயிட்டானே, எப்ப அவனை இனிமேல் நான் பார்க்க போகிறேன் என்று ஒரு தாய் புலம்பி அப்படியே ஒரு நேட்டிவ் சாங் கிராமப்புறத்துல பாடிக்கிட்டு இருப்பா. அந்த பாடிக்கிட்டு இருக்கிற பாடல்ல இருக்கிற எசன்ஸ், கான்சென்ட்ரேட்டட் பார்ட் எல்லாம் இவாபரேட் ஆனா கீழே என்ன இருக்கும்? ஒரு ஜீனி கரைசல், சர்க்கரை கரைசல். அதை நீங்க வெயிலில் வைக்கிறீங்க அல்லது அடுப்புல வைக்கிறீங்க, தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆச்சுன்னா கீழே திக்கா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி திக்கு கான்சென்ட்ரேட்டட் பார்ட் ஆஃப் த சாங் சோகம். அது ஒரு ஆப்பிரிக்கன் சோல்ல அதுதான் மிச்சம். அதை போய் பாரு. ஃப்ரம் எ நேட்டிவ் சாங் இன்டு த நைட். இரவு நேரத்துல பாடுவாங்க. பகல்ல பூரா அடிமை வேலை செய்யணும், இழிவுபடுத்த எல்லாம் தாங்கிக்கிட்டு கடைசியில இரவு கொஞ்சோண்டு நேரம் தூங்குவாங்க. அந்த தூங்குகின்ற நேரத்துல பிரிந்து போன மகன், இறந்து போன அவமானப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் மனசுக்குள்ள வரும். அந்த மனசுக்குள்ள வரும்போது அந்த இரவு நேரத்தில் அது கிராமிய பாடல்களாக, நேட்டிவ் சாங்காக அப்படியே அந்த தாய்மார்கள் பாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த பாடலினுடைய எசன்ஸ்ல இருக்கு இவங்களுடைய சோகம் பூரா. From a native song into the night.
அண்ட் ஆஸ்க் மீ நத்திங் மோர். இதுக்கு மேலே என்னை கேட்காத. நான் யாருன்னு இனிமே நீ யாருன்னு என்னை கேட்க போறீங்களா? நான் சொல்லிட்டேன் நான் யாருன்னு. இனிமே என்கிட்ட கேட்காதீங்க. அண்ட் ஆஸ்க் மீ நத்திங் மோர். இதற்கு மேல் என்னிடம் நீ யார் என்று கேட்காதீர்கள். இஃப் யூ ரியலி விஷ் டு நோ மீ. சரி, இப்போ உங்களுக்கு நான் யாருன்னு புரிஞ்சிருக்கோம். இல்லை சார், எனக்கு அவ்வளோ சரியா புரியல, நீங்க எனக்கு மறுபடியும் நல்லா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு. இஃப் யூ ரியலி விஷ், உண்மையாகவே நீங்க என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ இவ்வளவு சொல்லிட்டாங்க, இப்பயே நமக்கு புரிஞ்சிருக்கணும் அவங்க யாருன்னு. இல்லை எனக்கு புரியலை, இவ்வளவு சொன்னாலே எனக்கு புரியாது, என் மரமண்டையில் ஏறலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உண்மையாகவே நீ என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஃபார் ஐ am no more than a shell of flesh. ஒன்றும் இல்லை, நான் யாருன்னு கேட்குறியா? ஒரு ஷெல்னா கூடு, ஒரு கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட தசை, எலும்பு. அந்த எலும்புக்குள்ள கொஞ்சம் தசை, அவ்வளவுதான். நான் எனக்கு உணர்வே கிடையாது, அதாவது உணர்வற்ற அப்படிங்கிறது அழகா சொல்றாங்க. நீ யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு மேலே என்னை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியா? சரி சொல்றேன். ஐ am a shell. ஷெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடு. இப்போ நம்ம மனிதனுக்கு என்ன கூடு? எலும்பு கூடு. அவன் ஷெல் வித் இஃப் யூ ரியலி விஷ் டு நோ மீ, ஃபார் ஐ am no more than a shell of flesh. ஒரு எலும்பு கூட்டுல கொஞ்சம் தசை இருக்கு, அவ்வளவுதான். ஷெல் ஆஃப் ஃபிளஷ் இன் விச் த ரிவால்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, ரிவால்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவினுடைய புரட்சி கஞ்சீல்னா அப்படியே உறைஞ்சி போயிருக்கு, அப்படியே உறைந்து போய், கஞ்சீலிங், ரத்தம் உறையுதுன்னு சொல்றாங்களே, தட் இஸ் கால்ட் கஞ்சீல்டு. கஞ்சீல்டு, இட்ஸ் கிரை ஸ்வோலன் வித் ஹோப். இட்ஸ் கிரை அப்படியே உறைஞ்சி போச்சு. அந்த ரத்தம் உறைஞ்சி போச்சு. வெறும் எலும்புல கொஞ்சம் தசை இருக்கின்ற ரத்தம்லாம் உறைஞ்சி போன ரிவால்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, கஞ்சீல்டு, இட்ஸ் கிரை ஸ்வோலன் வித் ஹோப். கிரை, கத்துது, அந்த உடம்பு கத்துது. ஸ்வோலன் வித் ஹோப், நம்பிக்கை. இன்று இல்லை என்றாலும் இன்னும் கொஞ்ச நாள், ஏதாவது ஒரு நாளில் நாங்கள் சரியாகி விடுவோம், எங்களுக்கும் நல்ல காலம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு அந்த உறைஞ்சி போன ரத்தம், எலும்பு கூட்டுல கொஞ்சோண்டு தசை உடைய அந்த மனிதர்கள் ஓலமிட்டு கொண்டிருப்பார்கள். ஐயோ என்று கத்திட்டு இருப்பான். எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல காலம் வந்துடும் என்கின்ற நம்பிக்கையோடு கத்தி கொண்டிருப்பார்கள். அந்த கத்தி கொண்டிருக்கக்கூடிய மனுஷி, அதுதான் நான். இப்படி புரியுது. அதான் முதல்ல சொன்னாங்க, அதுக்கு மேலேயும் புரியலையா? ரைட், நான் ஒரு பாயிண்ட். நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு இல்லை, என்னாவது ஒரு நாள் என்னுடைய நாட்டு மக்களுக்கெல்லாம் விடியல் வந்துடும், அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கும் என்று கத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு, எப்போ வரும்லாம் தெரியாது, ஆனால் நம்பிக்கையோடு கத்தி கொண்டிருக்கக்கூடிய, வெறும் எலும்பு கூட்டில் கொஞ்சம் தசை பொருத்தப்பட்டு ரத்தம் உறைந்து போய் உணர்வுகளற்று கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷி, இதுதான் நான் என்று இஃப் யூ வாண்ட் டு நோ மீ என்கின்ற இந்த கவிதையில் ரொம்ப, அதே சமயத்துல நம் உள்ளத்தை உருக்குகின்ற வகையில் நோமியா டிசோசா எழுதின ஒரு அழகான கவிதை. If you want to know me. Thank you.